தியாகராஜர் கல்லூரியில் தமிழ் படித்து கொண்டு இருக்கேன். சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே 9-10 வயதிலே இருந்து ஆர்வத்தின் காரணமாக இதனுள்ளே ஒரு 7-8 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கின்றேன். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், திருப்புவன திருக்கோயில், தேனியிலே முனையடுவார் நாயனார் திருக்கோயில் முதலிய தலங்களிலே இந்த புராணத்தை தொடர் விரிவுரையாக செய்து கொண்டிருக்கின்றேன். அடியார் பெருமக்கள் அனைவரும் வாங்க. நான் ஐயாட்ட சொல்லியிருக்கேன், மாதம் 1 முறை அல்லது 2 முறை நான் உங்களுக்கு கண்டிப்பாக பேசி தரேன். ஒரு முறை வருவதற்கு எந்த தடையும் இல்லை. இன்றைக்கி நான் வரும்பொழுது ஒரு 3 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி, அதனால் கிளம்ப ரொம்ப தாமதமாகிட்டது, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா முதல் நாளே போகிறோம், இப்போ தாமதமாயிருச்சே என்று பயந்தேன். ஆனால் அதுவரை எல்லாரும் கடைசி வரை இருந்தேன். எனக்கு இதே போதும். இந்த அடியவர்களே இறுதி வரை வாழ்ந்து இந்த புராணத்தை கேட்க வேண்டும், இதுதான் என்னுடைய விண்ணப்பம். ஏன்னா நான் மதுரையிலேருந்து வரேன்னா நீங்கள் எல்லோரும் வரணும். உங்கள் ஊருக்கு நான் சேக்கிழார் பெருமானோட பெரிய புராணத்தை பேசுகிறேன். இன்றைக்கி 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசிவிட்டு இங்கே ஐயாட்ட சொல்லியிருக்கவே எப்படியாவது இங்கே போயிடுவோமேனு தான் நான் வந்தேன். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நான் விரைவாக வந்துடுறேன். எல்லோரும் வாங்க, நாயன்மார்களுடைய புகழை பாடுவோம். அதுதான் நமக்கு லட்சியம், அதுதான் நம்மளுடைய கடமையாகவும் நான் அதை நாள்தோறுமே கருதுகின்றேன். அதுதான் என்னுடைய இது. எல்லாருமே நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க நாயன்மார்களை பற்றி சொல்லுங்கள். நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. கட்டாயமாக குழந்தைகள் எல்லாம் நாயன்மார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நமக்கு ஒன்றும் பயனடைய போகிறதில்லை. இனி வரக்கூடிய சமுதாயமாவது கெட்ட வழியிலே போகாமல் இந்த திருவருளோடு இணைந்தால் தான் நன்மையை சேரும் என்பது தான் என்னுடைய விருப்பமே. அதுக்காகத்தான் இந்த பெரிய புராணத்தை ஊராக போய் பேசி மக்களிடத்திலே எல்லாம் அதை எடுத்து செல்கின்றோம். சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல இறைவனின் தனிப்பெருங்கருணையினாலும் குருமார்களின் குருவர்களினாலும் நாம் தொடர்ந்து இந்த பூ உலகிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட வேளையிலே ஒரு சிந்தனை மேற்கொள்ள வேண்டும் என்று சிவகாசி சிவசக்தி சபையினர் மற்றும் அனைத்து நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை இன்று நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆக மனிதனாக பிறந்த பயன் என்ன என்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். நம்ம எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கின்றோம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றா நம்ம கருதணும். அப்படி வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் தான் இந்த தொண்டர்கள். அதனால தான் நான் ஐயாட்ட சொன்னேன், பெரிய புராணமே பேசிடுவோம். ஏன்னா அடியார்கள் அவங்க வாழ்ந்த நிலை, அவர்களுடைய பண்புகள், அவங்களுடைய செயல்கள் இதெல்லாம் மக்களுக்கு சென்று சேரணும். அவங்கெல்லாம் நமக்கு முன்னோடிகள். அவங்க வழிகாட்டுதலின்படி நம்ம வாழணும். அதான் நம்ம மக்கள்லாம் கிராமப்புற வழக்கத்தில் சொல்லுவாங்க, 4 பேர்கிட்ட எதாக இருந்தாலும் கேட்டு செய்யணும், 4 பேர் சென்ற வழியில் செல்லணும் அப்படி சொல்லுவாங்க. அந்த 4 தான் நம்மளுடைய சமய குறவர்கள். சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவபெருமானுக்கு அடியவர்களாகி இல்லறத்தில் இருந்தாலும் அதனை நல்லறமாக செய்து வாழ்ந்தவர்கள் தான் நம்மளுடைய பெரிய புராணத்திலே வரக்கூடிய அத்தனை அடியார்களும். ஆக ஒவ்வொரு அடியார்களாக நம்ம அவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் அவங்க நமக்காக சொல்லியிருக்காங்களோ அதுதான் முக்கியம். தேவாரம் பாடினாங்க, திருவாசகம் பாடினாங்க, இதெல்லாம் எதற்காக? ஏன்னா அவங்க அனுபவத்தை நம்மளிடத்துல பகிர்ந்து கொள்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடலெல்லாம் சாமியை தோழனாக அவர் ஏற்றுக்கொண்டு நம் தமன் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனேன்னு அவருடைய பதிகத்தில் பதிவு செய்வார். ஆக சிவபெருமானே தோழனாக இருந்தார் என்றால் அவருடைய தவநிலை, அவருடைய அன்பை பாருங்கள். ஆக இப்படி பல்வேறுகள்லாம் சிறப்பு மிக்க புராணம் தான் இந்த பெரிய புராணம். இந்த புராணத்துக்கு மட்டும்தான் பெரிய புராணம்னு பேர். ஆனால் சேக்கிழார் சுவாமிகளுக்கு வச்ச பேர் திருத்தொண்டர் புராணம். நம்ம மக்கள் எல்லாம் இதை பெரிய புராணம்னு அழைச்சாங்க. அது ஏன் என்று பார்க்கும்போது ஔவை பிராட்டி தான் சொல்கிறா, இந்த உலகத்திலேயே எது பெருசு என்று பார்க்கும்பொழுது பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமாள் உந்தியில் வந்தோன் கரியமாளோ அலைகடல் துகின்றோன் அலைகடலோ குருமுடியின் கலசத்தில் அடக்கம் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவினு குறுதலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர்தம் பாகத்தில் ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று முருகப்பெருமான் கேட்ட கேள்விக்கு ஔவையார் விடையளிப்பார். ஆக தொண்டர்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடியதான் இந்த உலகத்திலே பெரிது என்று பார்க்கின்றோம். அதனால தான் இந்த புராணத்துக்கு பெரிய புராணம் என்று பெயர். எங்கள் மதுரையில் சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணார், அதற்கு திருவிளையாடல் புராணம் என்று பெயர். முருகப்பெருமான்
அவருடைய அறக்கருணை மரக்கருணை அவருடைய வீர செயல்களை எல்லாம் சொல்லக்கூடிய புராணத்திற்கு கந்த புராணம் என்று பெயர். ஆக தொண்டர்களை சொல்லக்கூடிய புராணம் தான் இந்த பெரிய புராணம். இதனையெல்லாம் கேட்க வேண்டும் என்பது முர்ச்சை தவத்தினால தான் இந்த நிலையை அடைய முடியும். அருளாளர்கள் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் நாமளும் வாழ்ந்திருப்போம். ஆன்மா என்றும் உள்ள பொருள். ஆக இந்த ஆன்மாவாகிய நாம் இந்த பிறவி எடுத்து என்ன பயன் என்று பார்க்கும் பொழுது சிவத்தை அடைய வேண்டும், சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும், முத்தி அடைய வேண்டும். அதுதான் வினையை சேர்க்காம சிவபெருமானுடைய திருவருளினால் 4 பேருக்கு ஏதாவது நன்மை செய்துவிட்டு அந்த நன்மை செய்யக்கூடிய காலத்திலே திருவருளை பெறுவதற்கு என்ன வழி என்று பார்க்கும்பொழுது தான் இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனைகள் ஈடுபட வேண்டும். தமிழ்நாட்டில் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாம் நவீன வளர்ச்சித்துவ காலகட்டம். அந்த காலகட்டத்திலெல்லாம் நம்ம பயணித்து கொண்டிருக்கின்றோம். இறை வழிபாடு இறை சிந்தனை செய்வதற்கெல்லாம் நேரம் இல்லை. இருந்தாலும் நம்ம பிறவி பயனை போக்க வேண்டும், பிறவியே எனக்கு வேண்டாம் என்று நம்ம பிறவியை நீக்கி கொண்டு சிவபெருமானுடைய திருவழியை அடைந்து இன்பம் பெற வேண்டும் என்பதற்காக இப்படி இறை சிந்தனைகளை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஆக 63 நாயன்மார்கள். பல பேர் கேள்வி கேட்பாங்க, நாயன்மார்கள் வாழ்ந்ததெல்லாம் உண்மையா, அவங்க செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் உண்மையா என்று பார்க்கும் பொழுது நீங்களும் நாங்களும் எப்படி வாழ்கின்றோமோ அதுபோல் 63 வாழ்ந்தது உண்மை. அவங்களுடைய வரலாறெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது என்பதை சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கார். 63 நாயன்மார்கள், 9 தொகை அடியார்கள், செட்டாக 10 பேர் 20 பேர் 30 பேர் இப்படி கூட்டமாக வரக்கூடிய தொகை அடியார்கள். மொத்தம் 72 சிவன் அடியார்களுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல் தான் இந்த பெரிய புராணம். இந்த நூல் எப்படி எழுந்தது என்று முதல்ல நம்ம பார்க்கணும். சோழன் அபயகுல சோழன் என்று சொல்லக்கூடிய அனபாய சோழன் என்றும் அவனை சொல்லுவாங்க. 2ஆம் குலோத்துங்க சோழன் என்றும் அவனை சொல்லுவாங்க. அந்த சோழனுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு என்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. அந்த 12ஆம் நூற்றாண்டிலே இந்த சோழனுடைய காலகட்டத்திலே அந்த சோழ மன்னன் நம்மளுடைய பாரம்பரியமான பண்பாடுகளை எல்லாம் விட்டு நீங்கி, தமிழ் மரபு இந்த பண்பாடுகளை எல்லாம் விட்டு நீங்கி சிற்றின்பத்தில் அதிக விருப்பம் கொண்டு சீவக சிந்தாமணி என்ற ஒரு நூலை படித்தான். ஆக அந்த சோழனுக்கு முதலமைச்சராக இருந்தவர் யார் என்று பார்க்கும் பொழுது குன்றத்தூரிலே பிறந்த அருள்மொழி ராமதேவர் என்று அழைக்கக்கூடியவர். அவர்தான் பிற்காலத்திலே சேக்கிழாராக புகழப்பட்டார். ஆக அவர் சென்று மன்னரிடத்திலே சொல்லுகின்றார், மன்னா, தமிழகத்திலே அடியார்கள் வாழ்ந்தனர், அவர்களுடைய திருப்பாடல்கள் எல்லாம் ஏராளம், தேவாரம் என்று தொகுக்கப்பட்டு விட்டது. ஆக அதனையெல்லாம் அனுபவித்து அறிந்து முக்திப்பேர் அடையாமல் சிற்றின்பத்திற்காக நீங்கள் நடந்து கொள்வது முறையல்ல என்று அவனிடத்திலே வேண்டுகின்றார். ஆக அப்போ அந்த அடியார்களுடைய புராணங்களை தாங்கள் எனக்கு பாடி அருள வேண்டும் என்று சொன்ன உடனே தில்லைக்கு வரார். தில்லையிலே வந்து அம்பலக்கூத்தனை தரிசனம் செய்து அந்த பெருமானை அடியெடுத்து கொடுக்கின்றார், உலகலாம் என்று. அந்த முதல் சொல்லையே கொண்டு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நிர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சேக்கிழார் பாட்டை முடிக்கிறார். இந்த பாட்டை தனியாக உலகு எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான் இப்படி பிரித்து வீட்டில் போய் எழுதி பாருங்கள். சரியாக 72 எழுத்துக்கள் வரும். சேக்கிழார் அமைச்சிருப்பார். 72 சிவன் அடியார்கள் பெரிய புராணத்துக்குள்ளே அடக்கம் என்பதை காட்டுவது போல சேர்த்து எழுதுனா உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்னு சேர்த்து எழுதுனா 63 எழுத்துக்கள் வரும். இப்படி ரொம்ப உயர்ந்த அந்த நூலை அருளி செய்திருக்கின்றார். தில்லை அம்பலவான பெருமான் அடியெடுத்து கொடுக்க உலகு எல்லாம் என்று தொடங்கி திருப்பி முடிக்கும் பொழுது, புராணத்தை முடிக்கும் பொழுது இம்முன்னு தான் முடிப்பார். அது பெரிய புராணத்துக்கு உண்டான அந்த முதல் திருப்பாடல் அம்பலவான பெருமாள் எடுத்து கொடுத்த அந்த பாடலுக்கு உண்டான சிறப்பு. திருமுறைகள் 12, அதிலே 12வது திருமுறையாக இதனை சேர்த்தன. ஏன்னா திருமுறைகள் தொகுக்கப்பட்ட காலம் ராஜராஜ சோழனுடைய காலம் என்பதுதான் உலகறிந்தது. அவன்தான் திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுகின்றான். திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள் மூலம் தில்லையிலே திருமுறை காட்டிய விநாயகர் மூலமாக அந்த திருமுறை சுவடிகளை எல்லாம் எடுத்து அதனை பன்முறை என்று சொல்லக்கூடிய அடங்கன் முறையிலே தொகுத்து அதனை நமக்கு வழங்கி உள்ளார்கள். அதற்கப்பால் திருமூலருடைய திருமந்திரம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு முதலியவற்றை சேர்த்து அந்த நம்பியாண்டார் நம்பி பாடிய பிரபந்தங்களை எல்லாம் இணைத்து மதுரை சிவபெருமான் முதல் காரைக்கால் அம்மையார் சேரமான் பெருமாள் இவர்களுடைய பாடல்களை எல்லாம் தொகுத்து 11வது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கும். 12வது திருமுறை தான் புராணம். மேலே
தோத்திரம், அதுக்கப்புறம் சாத்திரம், அதுக்கப்புறம் புராணம், இந்த வகையில் பிரிச்சிருப்பாங்க. தோத்திரம் முதல் 8, 9 திருமுறை வரை தோத்திரம், 10ஆவதாக இருக்கக்கூடிய திருமந்திரம் சாத்திர நூலாக கருதப்படுகின்றது. 11 தோத்திர பாடல்கள், 12 தான் நமக்கு இந்த புராணம். அடியார்களுடைய வரலாறை சொல்லுது. மொத்தம் 63 அடியார்கள், 9 தொகை அடியார்கள். இப்படி சிறப்புமிக்க காப்பியம் இந்த நூல். இந்த நூலுக்கு தனித்தன்மை என்ன என்று பார்க்கும் பொழுது, தமிழ்நாடு மட்டுமல்லாமல், இந்தியா மட்டுமல்லாமல், உலகம், அமெரிக்காவில் இருந்து கொண்டு ஒருவன் சிவபெருமானை நினைத்தாலும் அவனும் இந்த புராணத்திற்குள் அடக்கம் என்று நமக்கு சொல்லுகின்றார்கள். அப்பாலும் அடிச்சார்தான் அடியாருக்கு அடியேன் என்று ஒரு வரி வரும். ஆக இது ஒற்றுமை காப்பியமாகவும் குடிமக்கள் காப்பியமாகவும் பண்பாட்டு காப்பியமாகவும் இருக்கக்கூடியது இந்த நூல். இந்த நூலிலே முதலில் நமக்கு வருபவர் யார் என்று பார்க்கும் பொழுது தில்லைவாழ் அந்தணர்கள். அவங்க புராணம் தான் முதல்ல நம்மளுக்கு தொடங்கும். இந்த புராணம் எப்படி உருவாகுது என்று நம்ம பார்த்தோம். அனபாய சோழன் மூலமாக சேக்கிழார் என்ற அருள்மொழி ராமதேவர் இந்த புராணத்தை பாடுறார். இவங்களுடைய வரலாறு நமக்கு இவர் எந்த அடிப்படையில் தந்திருக்கார் என்றால், திருநாவலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு திருமுனைப்பாடி நாடு, நடுநாடுன்னு சொல்லுவாங்க. சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் நடுவில் அமைந்ததாக அந்த நாடு நடுநாடு. அதிலே சேதி நாடு என்று ஒரு பகுதி, திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பன்ருட்டி, கடலூர் அந்த பகுதி. அதிலே திருமுனைப்பாடி நாடு என்ற நாடு. அந்த நாட்டிலே சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் ஒரு புதல்வர் அவதாரம் செய்கின்றார். அவருக்கு பெயர் நம்பி ஆரூரர். அந்த நம்பி ஆரூரர் பின்னால் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு திருத்தொண்டத் தொகை என்று ஒரு நூலை பாடுகின்றார். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று போற்றப்படக்கூடிய பெருமை உடையவர் தான் இந்த நம்பி ஆரூரர். கைலாயத்தில் இருந்து காட்சி. இப்போ விஷயங்கள் எல்லாம், இந்த நூலை பற்றின விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். நூலுக்குள்ளே போகும் பொழுது கைலாயத்தில் காட்சி. சிவபெருமானும் உமாதேவியாரும் அங்கே தியான நிலையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் அசுரர்களும் எல்லாம் பயந்து சிவபெருமானிடத்திலே சரணாகதி அடைகின்றார்கள். காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது பார்க்கடலை கடைகின்றார்கள். அப்பொழுது ஆழகால விஷமாகப்பட்டது வருகின்றது. அதனை தனக்கு விபூதி ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய, வீசி கொண்டிருக்கக்கூடிய, பூ மாலைகள் தொடுத்து சாத்தி கொண்டிருக்கக்கூடிய சுந்தரன் என்பவரை சிவபெருமான் அழைக்கின்றார். அவருடைய பின்பத்திலே, கண்ணாடியிலே உள்ள பின்பத்திலே வெளிப்பட்டவர் தான் இந்த சுந்தரர். திருக்கைலாயத்திலே இவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட இவரை அழைத்து ஆழகால விஷத்தை எடுத்து வருமாறு பணிக்கின்றார். சென்ற அந்த அடியவர் விஷத்தை தன்னுடைய திருக்கரத்தினால் ஒரு நாவற் பழம் போல் எடுத்து சிவபெருமானிடத்திலே கொடுக்கின்றார். அதை வாங்கி அவர் உண்ணும் பொழுது அம்மையாருடைய கையாகப்பட்டதை சிவபெருமானுடைய திருக்கழுத்திலை வைத்து அமிர்தமாக மாற்றி விட்டாள். அதான் சுவாமிக்கு நீலகண்டன்னு பேர். சிவபெருமானை இப்போ உள்ள படங்களில் எல்லாம் நீல கலரில் வரைகிறாங்க. இப்படிலாம் வரும். அவர் செக்க சிவந்த நிறம், செவ்வழல் பிளம்பண்ண மேனி, செந்தாமரை காடனைய மேனி. மாணிக்கவாசகர் சொல்கிறார், சிவபெருமானுக்கு கழுத்து மட்டும்தான் நீலகண்டம் இருக்கும். ஆனால் சிவபெருமான் சரியான சிவப்பு நிறம், செந்தழல் பிளம்பண்ண மேனி என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த அடியவர் தான் இந்த திருமுனைப்பாடி நாட்டிலே வந்து சுந்தரராக பிறக்கின்றார். கமலினி அணிந்திதை என்ற பெண்கள் வாழ் திரு கைலாயத்திலே அவருடைய பார்வையை செலுத்தி, அந்த பார்வையை செலுத்தியமையால் அது கைலாயத்திற்கு உண்டான இடமில்லை, பூலோகத்தில் சென்று இந்த 2 பெண்களையும் திருமணம் செய்து வா என்று சாமி இங்கே அனுப்புகிறார். அப்போ இவர் வேண்டி கேட்கும் பொழுது தான், நான் வழி தவறி நடக்கும் பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று அவரிடத்தில் இவர் பணிந்து கேட்கும் பொழுது சிவபெருமான் உரிய சமயத்திலே உம்மை ஆட்கொள்வோம் என்று சொல்லிட்டார். இவர் திருமுனைப்பாடி நாட்டில் வாரார். இவர் இளமையிலேயே ரொம்ப அழகாகவும் கலைகளிலெல்லாம் மிக்கவராகவும் சிவாச்சாரியார் கோத்திரத்தில் பிறந்தவர், ரொம்ப சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த நாட்டு மன்னன் இந்த குழந்தையினுடைய அழகை பார்த்து அவர் எடுத்து இந்த குழந்தையை வளர்க்கின்றார். தக்க பருவம் வந்தது, திருமணம் செய்ய வேண்டும். திருமணத்திற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் நடக்குது. மணப்புத்தூர் என்ற ஊர், புத்தூர் என்ற ஊர், இப்போ அந்த ஊருக்கு பெயர் மணப்புத்தூர்னு வச்சுருக்காங்க. அந்த புத்தூர் என்ற திருத்தலத்திலே சடங்கவி சிவாச்சாரியார் என்பவருக்கும் இந்த சடையனார் புதல்வன் நம்பி ஆரூரனுக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் அந்த வேளையிலே மக்கள் அனைவரும் ஒன்று கூடினர். அந்தணர்கள் வேதங்களை எல்லாம் ஓதினர். அப்பொழுது மணமகனான நம்பி ஆரூரர் பெண்ணுக்கு திருமாங்கல்யம் பூட்டும் பொழுது ஒரு கிழவனார் வேதியராக சிவபெருமான் வருகின்றார். வந்து இங்கே அமர்ந்திருக்கும் இந்த நாவலூரன் நம்பி ஆரூரன் எனக்கு அடிமை என்று சொல்கின்றார்.
ஐயா எனக்கு திருமணம், இன்னைக்கு வந்து நான் உங்கள் அடிமைன்றீங்களே, இது என்ன பெரியவரே என்று இந்த நாவலூரன் நம்பி ஆரூரன் வேண்டுகின்றார். வேண்டிய உடனே நீ எனக்கு அடிமை, உன்னுடைய பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலை எம்மிடத்திலே இருக்கு என்று ஓலையை எடுத்து காட்டுறார். அதை பார்த்த உடனே அவர் ஆடி போயிடுறார். சுவாமி என்னுடைய திருமணத்தில் வந்து இப்படி நடக்கணும் அப்படின்னு அந்த ஓலையை வாங்கி பார்க்குறார். வாங்கி எரிஞ்ச வேள்வி குண்டை அந்த தீயில் போட்டுடுறார். தீயில் போட்டோடனே வந்த பெரியவர் ரொம்ப சத்தம் போட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி, இந்த மாதிரி என்னுடைய அடிமை, இவனுடைய பாட்டனார் எனக்கு இவன் அடிமை என்று எழுதி கொடுத்த ஓலை இருந்தது, அந்த ஓலையை இவனிடத்திலே கொடுத்தேன், இவன் அதையும் வாங்கி தீயில் பறித்து போட்டு விட்டான் என்று வந்தவர் ரொம்ப புலம்புறார். உடனே என்ன செஞ்சாங்கன்னா, திருவெண்ணைநல்லூரிலே வழக்காடு மன்றம் அங்கே போகிறாங்க. இன்னொரு ஓலை ஒரு வச்சிருக்கார், அதை இப்போ வெளிப்படுத்துவார். திருவெண்ணைநல்லூரில் வழக்காடு மன்றம், அதுதான் அப்போ கோர்ட்டு. அந்த இடத்திலே சென்று வழக்குகளை எல்லாம் விசாரிக்கும் போது, இவன் எனக்கு அடிமை, இவன் பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலையும் இவன் கிழித்து விட்டான், இன்னொரு பிரதி என்னிடம் உள்ளது, நான் பெரியவர்களிடத்தில் தான் கொடுப்பேன், இவனிடத்திலே இதை கொடுக்க மாட்டேன் என்று வந்தவர் சொல்லிட்டார். எல்லாம் அந்த பிரதிகளை எல்லாம் வாங்கி பார்க்கும் பொழுது, திருநாவலூர் மன்னனாகிய ஆரூரன் இந்த திருவெண்ணைநல்லூர் பித்தனுக்கு வழி வழி அடிமை என்று எழுதிவிட்டார். இதெல்லாம் பார்த்தோன்னே இவர் ஏன் திருமணத்தில் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பித்தனா இப்படி பிதற்றுறீங்க என்று பலவாறு இந்த பெரியவரை திட்டுறார். இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அந்த ஊர் மக்கள் ஒரு நியாயமான தீர்ப்பை அந்த அரங்கூர் அவயம் என்று இதை சேக்கிலார் பதிவு செய்கிறார். அந்த அரங்கூர் அவயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சரியான தீர்ப்பை வழங்கினார்கள். திருவெண்ணைநல்லூர் பித்தனுக்கு நீர் அடிமை என்று நம்பியார் ஒரே பணி செய்ய அனுப்புகின்றார்கள். அவரும் போகிறார். ஐயா உனக்கு வீடு எதியா, கல் மலையிலனா என்னை நடக்க விடுறையே என்று கூட்டும்போது, இந்த ஊரிலே பெரிய ஊர் எனக்கு தாப்பா என்று அப்படியே அந்த கிளவேதியர் நம்பியார் ஒருவரை அழைத்து போகிறார். அழைத்து போகும்பொழுதே திருக்கோயிலுக்குள் செல்லுகின்றார். கோயிலிலே சென்று சிவலிங்கத்தோடு ஐக்கியமாகி விடுகின்றார். அவர் காலிலே அணிந்து வந்த செருப்பை திருக்கோயிலுக்கு வெளியே கலட்டி வைத்திருக்கார். இப்போயும் திருவெண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர்னு சாமிக்கு பேர். அங்கே போனீங்கன்னா சிவபெருமான் அணிந்து வந்த பாதுகையை பார்க்கலாம். ஒரு பெட்டியில் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த பாதுகையை பார்த்து வணங்கிட்டு வரலாம். அப்படியே மறைஞ்ச உடனே சுவாமி அவருக்கு காட்சி தரார். நீ கைலாயத்திலே விரும்பிய பெண்கள் திருவாரூரிலும் திருவெற்றியூரிலும் பிறந்திருக்கின்றார்கள், அவர்களை விட்டு நீ இவளை திருமணம் செய்திருக்கிறாய், ஆகையால் உன்னை வந்து இந்த இடத்திலே தடுத்தாட்கொண்டேன் என்று சுவாமி சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் பாட சொல்கிறார். அந்த இடத்துல சுந்தரருடைய அவதார நோக்கமே இந்த நாயன்மார்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா இவர் தான் நமக்கு முதல்ல நாயன்மார்கள் எல்லாம் அடையாளப்படுத்துகிறார். திருத்தொண்ட தொகை என்று தன்னுடைய தேவாரத்திலே 11 பாடல், அந்த பாடலிலே தான் இவர் நாயன்மார்களை முதலிலே நமக்கு காட்டுகின்றார். ஆக பாட சொல்கிறார் சுவாமி. மற்ற நீ வன்மை பேசி வந்தொண்டன் எனும் நாமம் பெற்றனை, நமக்கு அன்பின் பெருகிய சிறப்புமிக்க பாட்டு அர்ச்சனை ஆதலால் எம்மை மண்மேல் சொற்றமிழால் பாடுக என்றார் தூமறை பாடும் வாயார். என்கிட்ட நீ வன்மை பேசின, என்னை பித்தன்னு புதற்றுன, அதனால் நான் உனக்கு வந்தொண்டர் என்னும் பேர் வைக்கிறேன்னு சாமி அவருக்கு பேர் கொடுக்குறார். வந்தொண்டர், எனக்கு வழிபடும் அன்பினால் உயர்ந்த அர்ச்சனை என்ன தெரியுமா? பாடு, தமிழால் பாடு என்று சொல்லுகின்றார். அப்பொழுது சாமி நான் எப்படி உங்களை பாடுவேன் என்று சொல்லும்போது, நீ தான் என்னை பார்த்து திருமணத்திற்கு வந்து உன்னை தடுத்த போதே பித்தன் என்று சொன்னாயே, அதனையே முதலடியாக வைத்து பாடு என்று சொன்னோன்னே ரொம்ப அற்புதமாக திருப்பாட்டை அங்கே தான் தொடங்குகின்றார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையில், அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று பதியத்தை பாடுகின்றார். அதான் திருவெண்ணைநல்லூரில் தான் சுந்தரரோட திருப்பாட்டு தொடக்கம். திருவெண்ணைநல்லூரில் தான் மெய்கண்டார் சிவஞான போதம் பாடினார். திருவெண்ணைநல்லூரில் தான் கம்பர் கம்பராமாயணத்தை இயற்றினார். அவரை ஆதரித்தவர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். அவர் தான் அவரை ஆதரித்தார். அவர் தேரெழுந்தூர்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சேத்திரம், இந்த திருவெண்ணைநல்லூர் சேத்திரத்தில் தான் இந்த காப்பியமும் இந்த புராணமும் இந்த சாத்திரமும் திருப்பாட்டு இதெல்லாம் அங்கே தோன்றுன தலம். அப்படியே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வன்தொண்டராக சிவபெருமானிடத்திலே நாமம் பெற்று பூச்செண்டோடு திருமண கோலத்தோடு பல தலங்களுக்கு சென்று சிவபெருமானை பாடுகின்றார். அப்படி ஒரு நாள் அவர் செல்லக்கூடிய இடம்தான் திருவாரூர். திருவாரூரை பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியன், பிறக்க முத்தி தரக்கூடிய திருத்தலங்கள் திருவாரூரை சொல்லுவாங்க. திருவாரூரிலே பிறந்தால் முத்தி, காசியிலே இறந்தால் முத்தி, திருமறைக்காட்டிலே தீர்த்தமாடினால் முத்தி, மதுரையிலே வாழ்ந்தால் முத்தி, அவினாசியை கேட்டால் முத்தி,
என்று முத்தித்தலங்களை எல்லாம் நமக்கு வரிசைப்படுத்துவார்கள். அந்த வகையிலே திருவாரூரிலே பிறந்தாள் முத்தி. அப்படிப்பட்ட புண்ணிய சேத்திரம், கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, சுவாமி வன்மீகநாதர் புற்றிடம் கொண்ட புனிதர், உற்சவர் தியாகராஜ பெருமான் 96 அடி, ஆசியாவிலே மிகப்பெரிய தேராக போற்றப்படக்கூடிய ஆழித்தேரிலே வருவார். ஆழித்தேரில் வரக்கூடிய அந்த பெருமானை திருநாவுக்கரசர் தன்னுடைய தேவாரத்திலே பதிவு செய்கின்றார். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூர். சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க 96 தத்துவங்கள், 36 ஆன்ம தத்துவங்கள், 24 ஆன்ம தத்துவங்கள், சிவ தத்துவங்கள், ஈஸ்வர தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள், இதையெல்லாம் கடந்தால் தான் அவன் முக்தி அடைய முடியும் என்பதை காட்டுவதற்காக 96 தத்துவங்களை வென்றவராக திருவாரூர் தியாகராஜர் 96 அடி அந்த மாபெரும் தேரிலே வெளியே வருவார். அந்த தலத்திலே தான் 4 அடியார்கள் நாயன்மார்கள் அவதாரம் செய்தார்கள். அப்படிப்பட்ட புனிதமிக்க தலம், உலகிலே மிகப்பெரிய குளமாகப்பட்ட கமலாலயம் என்று சொல்லக்கூடிய குளம் உள்ள திருத்தலம். அந்த திருத்தலத்திற்கு இந்த நம்பியாரூரர் சிவபெருமானை வழிபட போகிறார். அப்படி போகும்பொழுது இது மாதிரி ஒரு அடியார் கூட்டம், அடியார்கள் எல்லாம் இருந்து சிவபெருமானுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ வந்தவர் என்ன செஞ்சார், நம்மளோட உயர்ந்த அடியார்கள், ரொம்ப பக்குவமானவங்க, நான் சின்ன பையன், நான் போய் அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவது முறையாக இருக்குமான்னு அடியார்களை வணங்காமல் ஒதுங்கி போயிடுறார். அது அவருடைய கண்ணாடியில் பார்க்கும் பொழுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள், யாரோ ஒரு சிறுவன் போகின்றான், இந்த அடியார் திருக்கூட்டத்தை எல்லாம் வணங்காமல் போகின்றான், இவன் யாரு என்று விரண்முண்டர் என்ற ஒருவர் கேட்குறார். கேட்ட உடனே சொல்கிறாங்க அங்கே உள்ளவங்களாம், சுவாமி இவர் தான் நம்பியாரூரர், திருநாவலூரிலே பிறந்தவர், சிவபெருமான் இவரை ஆட்கொள்ளப்பெற்று இவரை சுந்தரமூர்த்தி என்று அழைத்து இவரை பாடச் சொல்லிவிட்டார். அது மட்டுமல்லாமல் இவர் சிவபெருமானுடைய நண்பர் என்று சொல்லி இவருடைய புகழையெல்லாம் இந்த விரண்மிண்டர் அடியாரிடத்திலே அடியார் கூட்டம் சொல்கிறாங்க. இதனையெல்லாம் பார்த்து, ஆகா இவன் சிவபெருமானுக்கே நண்பரா, சிவபெருமானுக்கே நண்பராக இருந்தாலும் அடியார்களை வணங்க வேண்டும். அதான் நான் முன்னாலே சொன்னேன், தொண்டர்கள் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு அவ்வாய் பாட்டி சொன்னான். ஆக இந்த அடியார்களை வணங்காமல் போகிறானே, இவன் நமக்கு புறகுனா ஒதுக்கி வைக்கிறது என்று சொல்லிட்டான். சொன்ன உடனே ஐயா சிவபெருமானுக்கே நண்பர், சிவபெருமானுமே நமக்கு புறகு என்று சொல்லிட்டாங்க. இப்படித்தான் இந்த அடியார்கள் வரலாறு நமக்கு வெளிப்படுது. போனோடனே அங்கே போய் பாடுறார், புற்றிடம் கொண்ட நாதரை பாடும் பொழுது, சுந்தரா வரும்போது வெளியே அடியார்கள் கூட்டம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வந்திருக்கலாம் இல்லையான்னு சுவாமி கேட்கும் பொழுது தான் சொல்கிறார், சுவாமி அவங்கெல்லாம் என்னை விட உயர்ந்தவர்கள், நான் எப்படி என்று சொல்லும் பொழுது, நடந்தது நடந்துச்சு, அடியார்களை நீ பாடித்தான் ஆகணும் என்று சொல்கிறேன். சாமி நான் எப்படி பாடுவேன், ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தொடக்கம் இது. சிவபெருமானே இப்போ 2வது தடவையாக அவருக்கு அடி எடுத்து தர போகிறார். நல்ல அந்த இடத்த பாருங்கள், தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று பாடு. சிவபெருமான் அவரை பாடச் சொல்லும் பொழுது பித்தா என்று ஒரு வரி தான் எடுத்து கொடுத்தார், ஒரு சொல்லு தான் எடுத்து கொடுத்தார். அடியார்களை பாடும்போது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று ஒரு தொடரே எடுத்து கொடுக்குறார். அப்போ பாருங்கள், ஆண்டவனுக்கு சிறப்பாக அடியாருக்கு சிறப்பாக என்று. இன்னும் புரிகிற மாதிரி ஒரு உதாரணம், நல்ல வெயில் மதிய நேரம், பாலைவனத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு ஒரு அடியவர் வரார், வந்து ஒரு கொடை செருப்பு 2ல் ஏதாவது ஒன்று தாரான்னு சொல்கிறார். நம்ம எதை வாங்கி போடுவோம், செருப்பு. ஏன்னா சூரிய பகவானுடைய அந்த கதிர் தான் அந்த வெப்பத்தை நம்ம தாங்கிடுவோம். ஆனால் அதனை வாங்கி விடக்கூடிய இந்த பூமி, இந்த மண்ணினுடைய சூடை நம்ம தாங்க முடியாது. அதுபோல தான் சிவபெருமானுடைய அடியார்களும், சிவபெருமானுடைய திருவருளை பெற்றவர்கள் தான் அடியார்கள். ஆக அத்தகைய அடியார்களுடைய வரலாற்றை பாடு என்று தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று சிவபெருமான் அந்த இடத்திலே அவருக்கு அடியெடுத்து கொடுக்கின்றார். அப்படியே அவர் மேலே பாடுகின்றார், தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், விரிபொழில் சொல் குன்றையான் விரண்மெண்டருக்கடியேன், அல்லிமென் முல்லையர்ந்தார் அமர்நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று இப்படியே 11 பாடல்களிலே இந்த அடியார்களை எல்லாம் பட்டியல் போட்டார். அடியார்கள் மொத்தம் இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின அடியார்கள் 60 நாயன்மார்கள், 63 கிடையாது, 60 நாயன்மார்கள் சுந்தரர் பாடினது. சுவாமி மலைக்கு படிக்கட்டு 60, தமிழிலே ஆண்டுகள் 60, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய நாயன்மார்கள் 60. இவர் பாடினதான் திருத்தொண்ட தொகை. இந்த திருத்தொண்ட தொகையே முதல் நூலாக வைத்து திருநாரையூரிலே பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி அவர் பாடியது திருத்தொண்டர் திரு அந்தாதி. அந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியில் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும்
அவரை ஈன்ற தாய் தந்தையும் சேர்த்து 63 பேருக்குமே இவர் அடியார்களாக மாற்றுவார், நாயன்மார்களாக பட்டியல் செய்வார். யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. ஆக சுந்தரர் பாடிய அடியார்கள் 60 பேர் தான். அதில் முதல்ல நம்மளுக்கு வரக்கூடியவங்க தில்லைவாழ் அந்தணர்கள். இவங்க சிவகணங்களாக இருந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்காக தமிழகத்திற்கே வந்தவர்கள். தமிழகம் மட்டுமல்லாமல் இவங்க 3 லோகத்திலும் வாழக்கூடிய அந்த சிறப்பினை பெற்றவர்கள். திருச்செந்தூரிலே அந்தணர்கள் இருந்தார்கள், 2000 அந்தணர்கள், செந்தில்வாழ் அந்தணர்கள் என்று அவங்களுக்கு பெயர். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலே மதுரை, திருவண்ணாமலை, திருவேலிமலை, திருமறைக்காடு முதலிய இடங்களிலே 78,000 அந்தணர்களை சுவாமி தன்னுடைய பூஜைக்கு அமர்த்தினார் என்று குறிப்பும் உண்டு. ஆக இதிலே அதிக அளவு பேசப்படக்கூடியவர்கள் தில்லைவாழ் அந்தணர்களும் செந்தில்வாழ் அந்தணர்களும் தான். ஏன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவர்களை திரி சுதந்திரர்கள் என்று சொல்லுவாங்க. 3 லோகத்திலும் சுதந்திரமாக வாழக்கூடியவர்கள். அது அந்த தில்லைவாழ் அந்தணர்களும் அதுபோலத்தான். தில்லையிலே ஆடக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடியை தவிர வேற எதுவுமே தெரியாமல் அந்த பெருமானுடைய திருவடியையே வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று நமக்கு சேக்கிழார் பதிவு பண்ணுறார். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை ஜலத்தின் மேலால் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடனம் செய்கின்ற பூங்கடல்கள் போற்றி போற்றி. அந்த திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய கலலையே அவங்க வணங்கி அவங்களுடைய வாழ்விலை முத்தி பெற்றார்கள் என்று சொல்கிறாங்க. இது எதனால் சிவபெருமானுங்களை தில்லைவாழ் அந்தணர்களை முதல்ல பாடினாங்கன்னா, இந்த தில்லைவாழ் அந்தணர் 3000 பேரில் சிவபெருமானு ஒருத்தர். அவரே சொல்லிக்கிட்டார், தில்லைவாழ் அந்தணர்களில் யாமும் ஒருவன். அதனால தான் நம்ம எல்லாம் தில்லைவாழில் இருக்கக்கூடிய அந்தணர்களை எல்லாம் வணங்க வேண்டும், அவர்களை எல்லாம் போற்ற வேண்டும் என்று பார்க்கின்றோம். அப்போ இப்படிப்பட்ட சிறப்புமிக்க தில்லைவாழ் அந்தணருடைய புராணத்தை முதலிலே நமக்கு சொல்லுகின்றால், செம்மை தனித்த சிந்தை தெய்வ வேதியர்கள் மும்மை ஆயிரவர் தங்கள் முதல்வரையே போற்றிட இம்மை பெற்று வாழ்வார் இனி பெரும் பேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார் சேக்கிழார். இம்மை இந்த பிறவியிலேயே அவர்கள் முத்தி பெற்று விட்டார்கள், அவர்களுக்கு இனி வேறு பிறவியே இல்லை, வேறு பேரும் இல்லை. இப்போ அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னா அவங்க உயர்நிலை பெற்றவங்க. நம்மளாம் அப்படி கிடையாது, நம்ம வினையோடு நம்ம பிறந்தவங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் இன்றும் இருக்காங்க. ஒரு 100-150 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் தவ வலிமை உடையவர்கள், வேதம் ஓதுவதையே தன்னுடைய தொழிலாக கொண்டவர்கள், தன்னுடைய வாழ்வை அதற்காகவே அர்ப்பணித்தார்கள். அவர்கள் வேதம் ஓதினால்தான் மாதமும் மாறி மழை பொழியும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றது. ஆக அம்பலவான பெருமானுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் தங்களுடைய வாழ்வினை அர்ப்பணித்து கொண்ட இந்த அந்தண பெருமக்களுடைய வரலாறை முதலிலே சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்க அதனை சேக்கிழார் நமக்கு பாடுகின்றார். 2வதாக வரக்கூடியவர் தான் திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய அடியவர். இந்த அடியவரும் தில்லையிலே வாழ்ந்தவர் தான். அற்புத கூத்துதனில் நாதனார் கலல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தில் மிக்கார். திருச்சிற்றம்பலத்திலே இருக்கக்கூடிய பெருமானை சென்று அவருடைய பாதார விந்தங்கள் அந்த கலலையே எண்ணி வேண்டி அன்போடு வழிபாடு செய்யக்கூடியவர். உளமையில் சிறப்பின் மல்க ஓடு அளித்தும் ஒழுகும் நாளில் இளமை நீங்கி இன்பத்தில் மீதுற, இன்பத்துறையில் மீதுற எளியவர் ஆனார். இவர் வாழ்வின் இலட்சியமாக நோக்கமாக இவர் ஒரு திருத்தொண்டு புரிகின்றார். அது என்ன திருத்தொண்டு என்று பார்க்கும் பொழுது, ஓடு செஞ்சு கொடுக்கிறது. மண்பாண்டத்திலே அடியவர்களுக்கெல்லாம் திருவோடு செய்து கொடுக்கக்கூடிய அந்த திருத்தொண்டை இவர் செய்து வந்தார். அப்படி திருத்தொண்டை இவர் செய்து வரும் பொழுதே இவர் செய்யக்கூடாத செயல் ஒன்றை செய்தார். இன்பத்துறையிலே எளியவராகி சிற்றின்பத்தை அதிக அளவிலே விரும்பினார். இதை எதனால் இவர் புராணத்தை முதல்ல வைக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது, சிற்றின்பம் என்று ஒன்று இருக்கும் பொழுது அதனை எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் சொல்லவே தேவையில்லை, அதுதான் பெரிய இன்பம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் எதற்காக இந்த சிற்றின்பம் என்ற வார்த்தையை சொன்னால், இதையெல்லாம் தாண்டி பேரின்பம் என்று ஒன்று இருக்குடா, அதான் சிவபெருமானுடைய திருவடி, அவனுடைய திருவடியை சேருவதுதான் நம்முடைய நோக்கமாக நாம் இருக்க வேண்டும். ஆக இந்த சிற்றின்பத்துறையிலே இவர் எளியவரானார், அதிக விருப்பம் கொண்டார், அதிலே தன்னுடைய கவனத்தை எல்லாம் செலுத்தினார். அவர் மனைவியார் அற்புதமான ஒரு மங்கை, திருவினும் மிக்கார் என்று சேக்கிழார் சொல்கிறார். மகாலட்சுமியை விட அழகான பொண்ணா திருநீலகண்ட நாயனாருடைய மனைவி.
அவரது மனைவியார் அருந்ததி கற்பின் மிக்கார்ன்றார். அருந்ததி போல கற்புடையவள் அந்த பெண்மணி. புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கும் நஞ்சை உண்ட பெருமானை தவம் நின்று தடுத்து என் தகைத்தே தன்னை திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்கிறார். இவருடைய வாழ்க்கையிலே இன்பத்துறையில் எளியவரானாலும் கற்பினுடைய மனைவியை இருந்தாலும் திருநீலகண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த மந்திரத்தை மகா மந்திரம் திருநீலகண்டம் என்று சொல்லும் பொழுது இந்த திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்றே இந்த அடியவர் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதனாலேயே இவருக்கு திருநீலகண்டர் என்று பேர் வந்துச்சா என்று தெரியல. இங்கே திருநீலகண்டத்து குயவனார் என்று சொல்கிறார். சேக்கிலார் குயவனாராக சொல்கிறாரே என்று பார்க்கும்பொழுது பின்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன அடி இது. பின்னால் திருநீலகண்டத்து பாணர் என்று ஒருவர் வருகின்றார். அவரை அடையாளப்படுத்துவதற்காக இதனை சொன்னார் போலும். அது மட்டுமல்லாமல் இந்த பெரிய புராணத்திலே மன்னரும் உண்டு மண்பாண்ட குயவரும் உண்டு என்று காட்டுவதற்காக இது அமைத்தார்களோ என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட இவர் திருநீலகண்டம் 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 என்ற அந்த மந்திரத்தையே விடாமல் உச்சரித்து கொண்டே இருந்தார். ஆனதம் கேழ்வர்கள் அங்கோர் பரத்தை பால் அணைய நன்ன மானமும் பொறாது ஊடலால் மனையின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்து உடன் உறைவு இசையவர் ஆனார் தேனமர் கமல் பொழுதினும் திருவினும் உருவம் மிக்கார். அன்னைக்கு ஒரு நாள் கணவன் மனைவி 2 பேரும் மகிழ்ச்சியாக தான் வீட்டில் இருக்காங்க. இருக்கும் பொழுது இவர் ஒரு வேலை செஞ்சிடறார். பரத்தை என்று சொல்லக்கூடிய விலை மாதர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறார். போயிட்டு வந்து இந்த அம்மையாரை தொட போகும் பொழுது இந்த அம்மையார் சொல்கிறார். போயிட்டு வந்தது அம்மையாருக்கு தெரிஞ்சது. ஏன்னா கணவன் என்ன பண்ணுறாருன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் தெரியும். எப்படி தான் விஷயம் தெரியுமோன்னு தெரியாது. நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்காரை அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன், உங்கள் வீட்டுக்கார் அவரோட போய்கிட்டு இருக்கார், எப்படி தான் பெண்களுக்கு இது தெரியுமோன்னு தெரியல. ஆனால் அந்த அம்மையார் கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க? தீண்டுவீராயினும் எம்மை தீண்டப்பரா திருநீலகண்டம் என்று சொல்கிறார். தீண்டுவீராயினும் எம்மை, என்னைனா ஒருமை, நான் மட்டும் அர்த்தம். எம்மை என்று சொல்லும் பொழுது எம்முடைய பெண்மை குலம், எந்த பெண்களையும் நீ தொடாதே என்று திருநீலகண்டத்தின் மீது இந்த பெண்மணி ஆணையிட்டார். இவர் உடனே ஆடி போகிறார். திருநீலகண்டத்தின் மேலே ஆணையிட்டார், எம்மை என்று சொல்லிவிட்டார் என்று இந்த பெரியவர் திருநீலகண்டத்திற்காக எம்மை என்றதமையால் மற்றை மாதரார்த்தமை மனத்தினும் தீன்றேன் என்றார். நீ என்னைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எம்மைன்னு மொத்தமாக சொல்லிட்ட, அதனால் மற்ற எந்த பெண்ணையும் என்னுடைய மனதினால் கூட நான் தீண்ட மாட்டேன் என்று திருநீலகண்டத்திற்காக இவர் பணிந்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க போகின்றார். இங்கே தான் விசேஷமே இருக்குது. கற்புறு மனைவியாரும் கணவனாருக்கு ஆணையெல்லாம் பொற்புற மெய் உறாமல் பொருத்தவம் போற்றி செய்ய கற்புமிக்க மனைவி நீலகண்டருக்கு தேவையான அனைத்தையும் செய்து அற்புறு புணர்ச்சியின்மை 2 பேரும் தொட்டுக்கிறது இல்லை, பேசுறது இல்லை, தொடமாட்டாங்க. அதான் தொடாமல் ஆனால் இவங்க கணவனாருக்கான எல்லாமே செஞ்சு கொடுக்கின்றார். அற்புறு புணர்ச்சியின்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். இந்த வார்த்தையெல்லாம் சேக்கிலாருடைய வார்த்தையெல்லாம் தெய்வ வாக்காக ஏற்றுக்கிறானோ. அயல் அறியாமை வாழ்ந்தார். கணவன் மனைவி 2 பேரும் எப்பயும் போல தான் இருக்காங்க, தொடுவது கிடையாது. இது எப்படின்னா அடுத்தவனுக்கு தெரியாமல் அவங்க வாழ்ந்தாங்க, அதுதான் பெருசு. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். சினிமாவுக்கு கூட்டி போலேன்னா அடுத்த தெருவரை தெரிஞ்சிடும், ஊரே தெரிஞ்சிடும், என்னுடைய கணவர் புது கணவர் என்னை சினிமாவுக்கு கூட்டி போல என்று. அப்படி இருக்கக்கூடிய இந்த நம்ம காலகட்டம் எங்கே? இந்த நாயனாருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அற்புறு புணர்ச்சியின்மை அயல் அறியாமை வாழ்ந்தார் என்று சொல்கிறார். இப்படி வாழும் பொழுதே இளமையின் மிக்க உலர்கள் இருவருமே அறிய நின்ற அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பல கடந்தன. பல வருஷங்களாச்சு இதே போலவே செய்கிறாங்க. அந்த பெரியவர் நீலகண்டருக்கு ஒரு 70 வயது, இந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயது ஆயிடுச்சு. வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்து அம்பன் தம்பிரான் என்றார். அதிகமான வயசு, மூப்பு வந்துருச்சு. அந்த மூப்பு வந்த காலகட்டத்திலும் இவர் திருவோடு அடியார்களுக்கெல்லாம் செய்து கொடுத்து திருநீலகண்டம் 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 என்ற அதனையே தன்னுடைய உச்சரிப்பாக உச்சரித்து கொண்டிருந்தார். இப்படி வாழும் பொழுது முதியவராயிட்டார். இந்த நெறியில் நின்று திருநீலகண்ட நெறியில் நின்று இவர் வாழும் பொழுது இந்த நெறி ஒழுகும் நாளில் எரி தளிர்ந்து என்ன நீண்ட மின் ஒளிர் சடையந்தானும் தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தால்
விரும்பி உய்யும் அன்னறி காட்டும் ஆற்றலால் அருட்சிவ யோகி. இவருடைய நிலையை உலகிற்கு காட்ட வேண்டும், இவனுடைய தொண்டை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும், இவனை இவன் மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்று சிவபெருமான் அருட்சிவ யோகியாக வரார். சிவபெருமானை வணங்கினால் சகலமும் கிடைக்கும். திருமாலை கும்பிட்டாதான், மகாலட்சுமி கும்பிட்டாதான் செல்வம் உண்டு என்று இப்போ நிறைய பேர் நிறைய பெருமாள் கோயிலில் கூட்டம் வலியுது. செல்வம் சேர்வதில்லைங்க நம்ம நோக்கம். சிறுநெறியே சேராமல் திருவருளே சேரும் வண்ணம் அத்தன் என கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவேன் மாணிக்கவாசகர் சொல்லுவார். திருவருள் தான் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னையல்லால் எங்கள் உத்தமனேன்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். சிறுநெறி தான் சேரக்கூடாது, திருவருள் தான் நம்ம சேரணும், திருவருள் பால் தான் நம்ம ஈர்ப்புடணும். அப்படி இருந்தாலே சிவபெருமான் நமக்கு என்ன தருவான்? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையும் பிழைகளெல்லாம் பொறுப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய உணாத எம்மானை என்று நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். பொண்ணு தருவார், மெய்ப்பொருள் தருவார், போகம் தருவார், திரு துணைவியார் தருவார், எல்லாம் தந்துட்டு தான் நம்ம செஞ்ச குற்றத்தையே பொறுப்பார். அபிராமி பட்டர் சொல்லுவார்ல, தன்னம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வலியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். யாருக்கு தரும்? அன்பர் என்பவருக்கு. அவரே சொல்லிட்டார், அன்பருக்குத்தான். கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை எல்லாமே தரக்கூடிய பெருமான் நம்முடைய சிவசக்தி. அவங்க தான், அவங்களுக்குள்ள தான் எல்லாமே. அப்படிப்பட்ட இந்த அடியவரிடத்திலே அருட்சிவ யோகியாக வரார். எப்படி வரார்? கீழோடு கோவணமும் சாத்தி கெடில வாழ்விடு நீற்று ஒளிமலர்ந்த மேனிமேல் தோளோடு மார்பிடை துவளும் நூலோடும் நீள் ஒளி வளர் திரு முண்ட நெற்றியும். பூநூல் போட்டிருக்கார், வந்திருக்க பெரியவர். நெற்றியிலே திருநீர் பூசியிருக்கார். கோவணத்தோடு கீழும் அணிந்து கொண்டு கமண்டல குண்டலங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அற்புதமாக இவருடைய வீட்டிலே வந்து எழுந்தருளி நிற்கின்றார். பார்த்தவுடனே எம்பிரான் நான் செய்யும் பணியது என்றான். பார்த்தோடனே அவர் திருவடியை போய் வணங்கி, ஐயா நான் என்ன செய்யணும் என்று திருநீலகண்டர் கேட்கின்றார். தம்மை கேட்டவுடனே இந்த பெருமான் என்ன செய்கின்றார் பாருங்க. இவ்வோடு உன்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் பொழுது என்றார். வந்தவர் ஒரு திருவோடு கொண்டு வரார். திருவோடு கொண்டு வந்து நாயனாரிடத்தில் கொடுத்து, இதை நீ வச்சிருப்பா, நான் யாத்திரைக்கு போகிறேன், மீண்டும் வந்து இதனை நான் கேட்கும் பொழுது நீ வீர் எனக்கு குடும் என்று சொல்கிறார். சொல்லிட்டு இதனுடைய தன்மையை சொல்கிறார். தன்னை ஒப்பு அறியது தாளத்து தன் உலை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது இன்ன தன்மையது இது. மண்ணை கூட தங்கமாக்கும் யா அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஓடு, பொன்னினும் மணியினும் போற்றத்தக்கது உயர்ந்தது. அப்படிப்பட்ட இந்த திருவோடை உன்னிடத்திலே நான் தருகின்றேன், பத்திரமாக வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு யாத்திரைக்கு போகின்றார். உய்த்து உடன் போய் விளை கொண்டவர் மீண்ட அத்தனர்த்தம் அம்பலம் அணையர் மேவினார். யாத்திரைக்கு போயிட்டார். அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்திலே இந்த அருட்சிவ யோகி கொடுத்த இந்த திருவோட்டினை இவர் பத்திரமாக வைத்து விட்டார். சால நாள் கடிந்த பின் தலைவனார் முன்பு வைத்த கோலமார் ஓடு தன்னை குறி இடத்தில் அகலப்போக்கி, இவர் போய் வச்ச இடத்துல சிவபெருமான் ஓட்டை மறைச்சிட்டார். இப்போ தான் அவர் திருவிளையாடலே பண்ணுறார். ஓட்டை மறைச்சிட்டார். சீலமார் கொள்கை என்றும் திருந்து வேட்கோவர்பால் வாலி தம்மை நிலைவை காட்ட மனையினில் வந்து நின்றார். ஓட்டை மறைச்சிட்டார். ஓட்டை மறைச்சிட்டு மனைக்கு வரார். வந்த பின் தொண்டனாரும் எதிர்கொண்டு வழிபாடு செய்து சிந்தை அறிவிய செய்தவம் போற்றி எல்லாம் வைத்தவன் வாங்க வந்தான் போல் வணங்கினார். நமக்கு எல்லாத்துமே கொடுத்தது சிவபெருமான். நம்ம என்ன கொண்டு வந்தோம்? நம்மளுக்கு இறுதி காலத்திலே நமக்கு யார் வருவா? 4 பேர். அந்த 4 பேர் நம்மளை அமைக்கிட்டு வந்துடுவானு. நம்ம இறுதி வரை நம்மளுடைய வாழ்விலே இந்த ஆன்மாவிற்கு நாயகனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் தான். உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றால் அத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ திருநாவுக்கரசர் தேவாரம். நம்மளுக்கு உற்றார் யார்? அவன்தான். உற்றவரும் உறுதுணையும் நீயே ஆக அந்த அப்படிப்பட்ட பெருமான் தான் நமக்கு உற்றவன். அவன் எல்லாமே நம்மளிடத்திலே கொடுத்து வாங்க வந்தான். அதுதான் இந்த வாழ்க்கையே. அவன் கொடுத்தது, சிவபெருமான் போட்டது.
எங்கள் அம்மா மீனாட்சி போட்டது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம். அப்படிப்பட்ட இடத்திலே வந்து ஓடு கேட்கின்றார். இளையணி முன்னூல் மார்பினில் எந்தை நீ தந்து போன ஓட்டினை கேட்கின்றார். இவர் கேட்டவுடனே, சுவாமி நீங்கள் கொடுத்த ஓட்டு இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன் என்று சொல்லி வேகமாக உள்ளே போகிறார். சென்னியால் வணங்கி நின்ற தொன்றனை நோக்கி இது மொழிகின்றார். இவர் வேகமாக சென்று ஓடை பார்க்கின்றார். ஓடை காணோம். இன்னும் இங்கே தானப்பா வச்சேன் என்ன என்று வீடெல்லாம் தேடுறார். அவருடைய மனைவியார்ட்டும் கேள்றார். அந்த அம்மையார் ஒரு பக்கம் தேடுறார். ஏன்னா 2 பேரும் தொடமாட்டாங்க. 2 பேருக்கும் வயதும் ஆயிடுச்சு. இவருக்கு 70 வயது, அந்த அம்மாவுக்கு 60-65 வயதுக்கு மேலே. இப்படி இந்த வயதான இந்த முதியவரும் அந்த அம்மாவும் ஓடெல்லாம் வீடு புறம் தேடுறாங்க. அப்படி தேடிய பொழுது அந்த ஓடை காணோம். என்ன செய்வது என்று தெரியாமல் சிவபெருமானிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள். அடியவரிடத்திலே, அந்த அருட் சிவ யோகியிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், நின்பால் வைத்த அடைக்கலை பொருளை காணாசாமி என்று சொல்லும் பொழுது, நீ எடுத்து வச்சுட்டு பழி சொல்கிறியா? ஊரில் வந்து பெரியவர்களிடத்திலே வந்து சொல்லு, ஓடை ஒன்று தான் கொடுத்தேன் என்று சொல்லுவோம். ஐயா நான் வேறு ஓடு கூட தாரேன், நான் சத்தியமாக உங்கள் ஓடை வச்ச இடத்துல காணா என்று இவர் அவரிடத்தில் முறையிடுறார். அவர் வந்தவர் விடா கண்டனா இருக்கார். இவரை விடமாற்றார். உன்னை எப்படியாவது வளைந்து கொடுவோன் என்றார். எப்படியாவது அவனை கூட்டிகிட்டு போயிடணும். சிவபெருமான் இவரை கூட்டிகிட்டு போகிறார். புண்ணிய பொருளாய் நின்றார். இவனை எப்படியாவது நம்ம சிவலோகத்தை கூட்டிகிட்டு போயிடன்னு இவரிடத்தில் இழுப்பது போல் இவரை விடாப்புடியாக இழுக்கிறாரா. நீ எனக்கு ஓடு கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா ஊரில் வந்து பெரியவர்கள் முன்னிலையிலே வந்து நடந்ததை சொல்லு, என்னுடைய ஓட்டை எடுத்து வைத்து கொண்டு ஏமாத்தீராயா என்று அவரிடத்திலே கேட்க, அவர் ரொம்ப மன உடைஞ்சு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒப்புக்கொள்கின்றார். ஒப்புக்கொண்டு இப்படி ஒரு அவையிலே திருநீலகண்டரிடத்திலே கேட்கின்றார்கள், ஐயா அவர் கொடுத்த ஓடை எங்கே என்று கேட்கும் பொழுது, நான் வைத்து விட்டேன் காணா என்று சொல்லுகின்றார். அப்பொழுது சத்தியம் செய்து கொடு, உன்னுடைய மனைவியினுடைய கையை பிடித்து சத்தியம் செய்து கொடு. சிவபெருமான் பாருங்கள் எந்த இடத்துக்கு வந்துட்டார்னு, மனைவியினுடைய கையை பிடித்து சத்தியம் பண்ணி கொடு. இவர் இப்படி பண்ண மாட்டார். ஏன்னா அந்த அம்மா சொல்லிட்டாலே, எம்மை தீண்டி வீராயினும் திருநீலகண்டம். சிவபெருமான் மேலேயே ஆணையிட்டு சொல்லிட்டா, எப்படி தொடர்றது என்று இவர் சொல்கிறார். சரி, உன்னுடைய குழந்தை எங்கே? அடுத்து சிவபெருமான் குழந்தையை கேட்கின்றார். குழந்தையும் இல்லை. இவங்க 2 பேரும் தொட்டா தானே இவங்களுக்கு குழந்தையும் இல்லை. நான் வேணா ஒன்று செய்கிறியா என்று சொல்கிறார். என்னப்பா அப்படின்ற பொழுது, ஒரு மூங்கில் கம்பை எடுத்துக்கொண்டு 2 பேரும் 2 பக்கமும் பிடித்து கொண்டு முங்குகின்றவே, ஓம் பொண்டாட்டியா, கையை தொடியா, சத்தியம் பண்ணி குடியா என்று வந்தவர் எவ்வளவோ மண்டாடுறார். ஆனால் அந்த திருநீலகண்டத்தின் மேலே இருந்த அன்பினாலும் அதன் பக்தியினாலும் இந்த அடியவர் அவ்வாறு செய்யவில்லை. அதாங்க சிவபெருமானே வந்து சொன்னாலும் நின்ற நெறி, அந்த கற்பு நெறிய நமக்கு காட்டக்கூடிய வரலாறு தான் இவர் வரலாறு. கண்ணதாசன் அற்புதமாக இதை சொல்லுவார். சபாலை சமாளின்ற ஒரு படத்தில் கண்ணதாசனை வந்து அவர் மாபெரும் ஒரு இலக்கணம், இலக்கியம், நாயன்மார்களுடைய வரலாறு எல்லாத்தையெல்லாம் அற்புதமாக பதிவு செய்திருப்பார் அவருடைய பாடலில். அதில் சொல்லுவார், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே என்ற பாட்டு. புதியதென்பது தீண்டாமை அல்லவே, புதுமை அல்லது அதனை நீயும் சொன்னது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, திருநீலகண்டரின் மனைவி சொன்னதுன்னு சொல்வார். திருநீலகண்டர் மனைவி என்ன சொன்னா, எம்மை தொடாதி திருநீலகண்டம் அதன் மேலே ஆணையிட்டு சொன்னதுனால அதனை கண்ணதாசன் எங்கே காட்டுறாருன்னு பாருங்க. அப்படி சிறப்பு மிக்க இவர்கள் ஒத்துக்கிட்டார். கரம் பற்றி முழுக மாட்டேன், கம்பு பற்றித்தான் முழுகுவேன் என்று 2 பேர் 2 பக்கமும் ஒரு கம்பை பற்றி குளத்துக்குள்ளே மூழ்கி சத்தியம் செய்து தரணும். அப்படி அந்த குளத்திற்கு பெயர் இளமையாக்கினார் குளம் என்று பார்க்கின்றோம். அந்த குளத்தில் இவங்க 2 பேரும் முங்குறாங்க. முங்கி எழும்பொழுது வந்த அருட் யோகி காணா, அந்த கம்பையும் காணா, 2 பேரும் இணைஞ்சு கைகோர்த்து நிற்கிறாங்க. இவர்களுக்கு இளமையை தந்ததனால தான் அதுக்கு இளமையாக்கினார் குளம் என்று பெயர். சிதம்பரத்திலே வடக்கு கோபுரம் வழியாக வெளியேறி தில்லைக்காளி கோயில் வழியாக சென்றால் அந்த திருக்கோயிலுக்கு நாம் செல்லலாம். அற்புதமான சேத்திரம். அப்போ 2 பேரும் இளமையாக இருக்காங்க. சுற்றியில் உள்ளவங்கள்லாம் பார்த்து அசந்து போயிடுறாங்க, அதிசயித்து போயிடுறாங்க. அப்பொழுது சிவபெருமான் அப்படியே காட்சி தரார். இந்நிலையில் இருந்த வண்ணம் என் மருண்டு நின்றார், துண்ணிய விசும்பின் துணையோடு விடைமேல் கண்டார். அப்படியே பார்க்குறார், இளமையோடு இருக்கார் திருநீலகண்டர். மேலே வானத்தில் ஒரு ஒளி, அந்த ஒளியில் ரிஷப வாகனத்து மேலே அம்மையாரோட சிவபெருமான் காட்சி தருகின்றார். கண்டவர் கைகள் தொழ ஆர்த்தார், கலந்த காதல் அண்டவரும் ஏத்தினார், அன்பர்தம் பெருமை நோக்கி விண்டவர் பொலிவு காட்டி விடைமேல் வருவார் தம்மை
தொண்டனாரும் மனைவியாரும் உடன் போற்றி நின்றார். 2 பேரும் மனைவியாரும் அவரும் மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானை அம்மையாரையும் அப்படியே போற்றுறாங்க. மன்றுளை திருக்கூத்து ஆடி அடியவர்கள் மனைதோறும் சென்று அவர்களுடைய நிலைமைகளை காட்டும். பெரிய புராணத்தில் என்ன சொல்லுதுன்னா வேற ஒன்றும் இல்லை, இதுதான் நம்ம ஆண்டவனை வழிபடுற ஆண்டவன் நம்ம வீட்டுக்கு வரான். பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனை சிவபெருமான் அடியவர்கள் வீட்டுக்கு வந்த வரலாறு தாங்க பெரிய புராணம். எல்லார் வீட்டுக்குமே போயிட்டார், நம்ம வீட்டுக்கும் வருவார். எப்போ வருவார்? அவர் சிந்தனையில் இருக்கணும். தூங்கும் பொழுது இன்றைக்கி செல்லில் 400 மெசேஜ் அது இதுன்னு கண்டதையும் பார்த்தோம்னா நம்ம தெருக்காரங்களோட சிவபெருமான் வரமாட்டார். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி தேவார திருவாசகங்களை எல்லாம் ஓதி தூங்கும் பொழுது திருநீர் அணிந்து கொண்டு அவனுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டு தூங்கணும். சிவபெருமானை நாள்தோறும் வழிபட்டுவதனால் என்ன பயன் என்று சொல்லுகின்றார்கள். அற்புதமாக அறிஞர்லாம் சொல்லுகின்றார், நம்மளுடைய உடம்பிலே இருந்து உயிர் போகும் பொழுது கூட்டிலே இருந்து பறவை பறந்தது போல செல்ல வேண்டும். 6 மாதம் படுத்து 1 வருஷம் படுத்து நம்மளும் கஷ்டப்பட்டு அடுத்தவளையும் கஷ்டப்படுத்தி கொண்டு அந்த நிலைமையெல்லாம் இருக்காது என்று சொல்கின்றார்கள். அந்த பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி அவனுடைய பேரை சொல்லி, அதுக்காகத்தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமச்சிவாயம், சதாசிவம், ஈஸ்வரன், சிவன் என்று பேர் வச்சாங்க. இப்போ யார் வைக்கிறா? அந்த பேரை சொன்னாலே முத்தி. இப்போ யார் அப்படின்னா பேர் வைக்கின்றா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த திருநீலகண்டரிடத்திலே சாமி வந்து அற்புதமாக திருக்காட்சியை காட்டி, வென்று ஐம்புலனால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இளமை நீங்காது என்று எழுந்தருளி. ஐம்புலன்களையும் வென்றவண்ணின். இந்த புலன்கள் 5 இருக்கு. இதுதான் நமக்கு எல்லா விதமான ஆசைகளையும் உண்டாக்குன்றது. ஒரு தடவை சாப்பிட்டு பார்ப்போம், இந்த நாக்கு மீண்டும் 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 அதை எப்படியாவது என்ன செஞ்சாவது அதை சாப்பிட்டுறான்னு இந்த நாக்கு சொல்லும். அதுபோல தான் இந்த காது, அதுபோல தான் இந்த கண்ணு. சார்ந்ததின் வண்ணமாம் ஆன்மா என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். நம்ம எதை விரும்புகிறோமோ அதோடைய நம்ம போய் இணைஞ்சிருவோம், ஐக்கியமாயிடுவோம். ஆக இவரிடத்துல சாமி சொல்கிறார், இந்த ஐம்புலன்களை எல்லாம் கொடுமையானதுடா அந்த ஐம்புலன், அதையெல்லாம் நீ வென்று மனைவியரை தொடரையிலேவர் திருநீலகண்டத்திற்காக, அந்த மனைவியார் சொன்ன வார்த்தைக்காக திருநீலகண்டத்தின் மேலே இவர் அன்பு வைத்து பக்தி வைத்து இவர் நின்ற நெறியை போற்றி, ஐம்புலனையும் நீ வென்றுட்ட, விருப்பமுடன் நீ என்னோடு இரு, எப்படின்னா என்றும் இளமை நீங்காமல் இதுபோலவே நீ எம்மிடத்தில் இருப்பாய் என்று இவருக்கு அருள் புரிந்து இவரை சிவலோகத்திற்கு பெருமான் எடுத்து சென்ற வரலாறு தான் நமக்கு அற்புதமாக திருநீலகண்டருடைய வரலாறை நம்ம பார்க்கின்றோம். இன்னும் ஒரே ஒரு அடியார் மட்டும், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், சின்ன வரலாறு. இவருக்கு பெயர் என்ன என்று பார்க்கும்பொழுது தெரியலை. இயற்பகை என்று சொல்கிறாங்க. இயல்புக்கு பகையாக இருந்தார், அதனால் இவருக்கு இயற்பகை நாயனார் என்று பெயர். இயற்பகை, இயல்புக்கு பகை. ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்கணும், அவனுடைய இயல்பு இப்படித்தான் இருக்கணும்னு ஒன்று உண்டு. நல்வழியில் ஔவையார் ஒரு பாட்டு சொல்லுவார், தேவரே தின்னினும் கைக்குமாம் வேம்பு. வேப்பங்காய் நம்ம சாப்பிட்டாலும் கசக்கும், தேவன் மேலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தின்றாலும் கசக்கும். ஏன்னா அது வேப்பங்காயினுடைய இயல்பு. அக்காரம் என்பது வெள்ளைக்கட்டி, வெள்ளைக்கட்டியை நாம தின்றாலும் இனிக்கும், தேவர்கள் தின்றாலும் இனிக்கும். அதுபோல் அதுக்கு உண்டான இயல்புகளோடு தான் அது இருக்கணும். இதுதான் விதி. ஆனால் இவர் அந்த இயல்பில் இல்லாமல் அந்த இயல்புக்கு பகையாகவே இருந்தவர் தான் இவருடைய வரலாறு. சாய்க்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, புகார் நகரம், காவேரி புகும்பட்டினம். இந்த புகார் நகரத்தில் தான் கண்ணையையும் கோவலனும் வாழ்ந்தாங்க. அங்கே தான் காவேரி புகும்பட்டினம் என்ற ஒரு சேத்திரம். காவேரி போய் அந்த இடத்துல தான் கடலில் கலக்குமா, புகுதான், அதனால் புகும்பட்டினம் என்று வச்சாங்க. அந்த காவேரி புகும்பட்டினத்து பக்கத்தில் சாய்காடு என்று சாயாவனம், அதில் நிறையா வனங்கள் இருந்துச்சு. அந்த சாய்காட்டு முருகன் கோயிலில் போய் பார்த்தங்கன்னா தெரியும், முருகப்பெருமான் கையில் வில்லேந்தி இருப்பார். வில்லேந்திய வேலவன்னு அவருக்கு பெயர், திருச்சாய்க்காடு. அந்த திருச்சாய்க்காட்டிலே இவர் அவதாரம் செய்கின்றார். இவர் நகரத்தார், வணிகர் குலத்திலே வாழ்ந்தவர். வேண்டும் யாவையும் இல்லை எண்ணாது இக்கடல்படி நிகழ் முன் கொடுத்து இயல்பினுக்கு நின்றார் உலகியலில் பகையார். யார் என்ன கேட்டாலும் கொடுப்பார், அதுதான் இவருடைய இயல்பாகவே நின்றார். உலக இயல்புக்கு பகையானார். வேண்டுவோருக்கு வேண்டுவதெல்லாம் கொடுத்தா இவன் யாரான்னு ஊர்க்காரை பேசுவான். ஆக இது உலக இயல்புக்கு இவர் பகையாகவே இருந்தார் என்று சொல்லுகின்றார். அரியோம் தூய நீர் பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற
வேதியராய் மாயா வண்ணம் கொண்டு தம் தொண்டர் மாறாத வண்ணம் காட்டுவான் வந்தான். யார் வரா என்று பார்க்கும் பொழுது மைனர் மாறி வேடம் அணிந்து, மைனர் சொல்கிறோம்ல, அவன் ஒரு மாறியான ஆள், அதாவது காமுகனா, பெண்கள் மேலே விருப்பம் கொள்றவனா, அப்படி அந்த வேடத்தில் திருநீர் எல்லாம் நிறைய அணிந்து நல்லா வைஜாமா மாதிரி பெரிய ஆடைகளை போட்டுக்கொண்டு சிவபெருமான் நல்லா அலங்காரம் படுத்தி கொண்டு வரார். வந்து என்ன கேட்கின்றார்? மாறாத தொண்டர் மாறாத வண்ணம் காட்டுவான் வந்தார். இவனை பற்றி நமக்கு காட்டக்கூடியவர் சிவபெருமான், இந்த தொண்டரை நமக்கு காட்டினவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமான் அந்த இடத்திலே வந்து இவர் முன் சென்று எந்தை பிரான் அடியவர் அணைந்தார் என்று நினைந்து இன்பம் ஆதரவால் சிந்தை அன்போடு சென்று எதிர் வணங்கி சிறப்பினும் செய்து அர்ச்சனையும் முன் செய்கின்றார். வந்தவரை முதல்ல வழிபாடு செய்யணும், வணக்கம் தெரிவிக்கணும், வரவேற்கணும், அதுதான் நம்மளுடைய பண்பாடு. அப்படிப்பட்ட இந்த அடியவரை இந்த இயற்பகையார் சென்று வணங்கி வரவேற்கின்றார். முன்பையம் தவத்தின் பயனால் என்கோ முனிவர் இங்கு எழுந்தருளியது என்று சொல்கிறார். இந்த தூர்த்தனை பார்த்து இவர் முனிவர் என்று சொல்கிறார். என்னுடைய தவ பயன்யா, நான் முன்பு செஞ்ச தவம், அதனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க என்று அந்த முனிவரை தொழுகின்றார். தொழுது குறித்து வேண்டி குணமென கொண்டே ஒன்று நீர் எதிர் மாறாது உவந்து அளிக்கும் உண்மை கேட்டு நும்பால் வந்தோம். ஆகையால் இன்று நான் இங்கு வந்தனன் இசையலாமா என இயம்பினார். எப்பா, நீ தான் இயற்பகை நாயனாரா, நீ யார் என்ன கேட்டாலும் எல்லாமே தருவையாம்ல, எனக்கு ஒரு பொருள் வேணும், உன்னிடத்திலே கேட்கலாம் என்று வந்திருக்கின்றேன், நான் கேட்கவா என்று சிவபெருமான் சொல்கிறார். சொன்ன உடனே இவர் என்ன செய்கின்றார்? யாதும் ஒன்று என் பக்கம் உண்டேனில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை. சாமி, என்கிட்ட இருக்கிறது சிவபெருமானுடைய அடியாருடைய சொத்து, அதுதான். நம்ம எதுவும் கொண்டு போகிறதில்லை, எதுவும் நம்ம கொண்டு வரப்போவதும் இல்லை. ஆக இருக்கக்கூடியதை எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கும் நன்மை அடையும் பொருட்டு அவர்களை மகிழ்ச்சி அடைய வைத்து தான் சொன்னாங்க பின்னால், ஏழையினுடைய சிரிப்பில் இறைவனை காணலாம். எல்லாத்தையும் தனக்காக சேர்த்து வைக்கக்கூடாது, தனக்காக சேர்த்து வைத்தாலே துன்பந்தான். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. யார் சொல்கிறார்? திருமூலர் சொல்கிறார். ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள். ஆசைப்படுத்தாலே உனக்கு துன்பம். இதைத்தான் பின்னால் சொன்னாங்க, துன்பத்தை ஒழிக்க ஆசை 8 வழின்னு என்னென்னமோ சொன்னாங்க. ஆக நமக்கு முன்னோடி யார்? நம்மளுடைய திருமூலர் சொல்கிறார். அதனால் ஆசைப்படாதீங்க, அடியவர்களுக்கு அன்பு செய்யுங்க, எந்த பொருளையும் தன்னுடையது இல்லை என்று சொல்லாதீங்க. எல்லாமே சிவன் தந்தது, சிவபெருமான் ஒருவன் தான் வியாபி, அவனால் தான் எல்லாமே, சகலகலா வல்லவனும் அவன்தான் நமக்கு எல்லாமே தரக்கூடியவன். அப்படிப்பட்ட பெருமானுடைய அடியவருக்கு என்னிடத்தில் என்ன இருந்தாலும் தருவே சுவாமி என்று இயற்பகையார் சொல்கிறார். ஐயமில்லை, நீ அருள் செய்யும், ஒன்றும் பயப்படாதீங்க, என்கிட்ட இருக்கிறத கேளுங்க, நான் தாரேன். அருள் செய்யும் மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தனன் இங்கு. வந்தவர் உன்னுடைய மனைவி, அது எப்படி? காதல் மனைவி, காதல் மனைவியை வேண்டி வந்தேன் என்று சொல்கிறார். சொன்ன உடனே அவர் ஒன்று மக்கள சொன்ன பொழுதிலும் முன்னை மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுதுரை செய்வார். இதுதான் முக்கியமான வரி. பார்த்தோன்னே என்னையா முன்னாடி கேட்குற போயா அப்படின்ட்டு நம்ம, அவர் அப்படி கிடையாது. ஐயா என்று அவருடைய திருவடியை பணிந்து மகிழ்ச்சி கடலில் ஆள்றாராம். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறதை கேட்டுட்டார். சிவனடியார் வந்து கேட்டு நம்ம ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது அவர் உயிரினும் மேலானதாக அங்கே இயற்பகை நாயனார் கருதினார். அதனால் இருக்கிறதே கேட்டீங்களே சுவாமி என்று மகிழ்ந்து இது சொல்கின்றார். இது எனக்கு முன்பம் உள்ளதால் வேண்டி என்று எம்பிரான் எனக்கு இதுகாரும் செய்தார். கற்பினும் மேம்படும் காதலியாரை நோக்கி விதிமண குளமடந்தை இன்று உமை இம்மெய்த்தவருக்கு கொடுத்தனம் என மதுமலர் குழல் மங்கை கலங்கி மனம் தெளிந்து பின்பு இது மொழிவார். அம்மா, இந்த மெய்த்தவருக்கு நான் உன்னை கொடுத்துட்டேன், நீ இனிமே இவருக்கு உரியவள் என்று சொல்கிறார். இந்த அம்மாவுக்கு மனம் கொஞ்சம் கலங்குது. ஏன்னா நம்ம கணவனாக இருந்தாலும் தன்னையே கொடுத்துட்டாரே என்று மனம் கலங்குது. பின்னால் தெளிஞ்சு அந்த அம்மையார் சொல்கிறார், இன்று நீ எமக்கு அருள் செய்வது இதுவோ, என் உயிருக்கு ஒரு நாத, என் உயிருக்கு நீந்தான் நாத,
நீதான் தலைவன். நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும், அத்தனை அல்லாது உரிமை வேறு உளதோ எனக்கு? நான் உனக்கு ஒருத்திக்குத்தான் உரியவளானே. நீங்கள் எனக்கு இன்னைக்கு இப்படி அருள் செஞ்சுருக்கீங்க, ஏற்றுக்கிறேன் சுவாமி. உங்களுக்காக இந்த அடியவரை நான் தாழ்ந்து வணங்கி, அந்த அம்மையார் வணங்குகின்றார். தாழ்ந்து தொண்டனார் எதிர்வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து திகைத்து நின்றாள் திருவினும் பெரியாள். மகாலட்சுமியோட உயர்ந்தவளா இந்த அம்மையார். அப்படிப்பட்ட அந்த அம்மையார் தன்னுடைய கணவனார் சொன்ன உடனே அந்த இடத்துல போயிடுறாங்க. அந்த காலத்து பெண்கள் எல்லாம் மனதிலே திடகாத்திரமுடையவர்களாக இருந்தாங்க. ஆனால் மதுரையிலே கண்ணகி வந்து வழக்குரைத்து பாண்டியன் மேலே பழி சொல்லும்போது பாண்டியனுடைய குற்றத்தை உணர்ந்து கொண்டு அவன் உயிரை விடுறான். யானோ அரசன், யானே கல்வன், கெடுகையன் நாயல். அவன் இறந்த உடனே மனைவி கோப்பெருந் தேவி என்று அழைக்கக்கூடிய அந்த பெருமாட்டி அப்பயே தன்னுடைய உயிரை நீத்தா. அப்படி மனது. ராவணன் இறந்த உடனே மண்டோதரி தன்னுடைய உயிரை விட்டாள். அப்படி நினைச்சாலே உயிர் விடக்கூடிய ஆன்ம லாபங்களை எல்லாம் அவர்கள் அடக்கி கொண்டு வாழ்ந்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள். நம்ம இன்னைக்கு நினச்ச உடனே நம்ம இறந்துட முடியுமா? அவங்க மனத்தை அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி, அந்த அளவுக்கு அவங்க தியான நிலை பண்ணி இறை சிந்தனையோடு இணைந்து இரண்டர வாழ்ந்து அந்த நெறியில் நின்று இவ்வாறு செயல்களை எல்லாம் பெற்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த மனைவியார் என்ன செய்கிறா? சொன்ன உடனே சாமி எனக்கு அருள் செய்ததை போற்றி வியந்து அவரோட அனுப்புகிறார். அப்பொழுது அடியவர் சொல்கின்றார், சிவபெருமான் தூர்த்தனாக வந்தவர் சொல்கின்றார், யாது நீ செய்கேன் என்று இறைஞ்சி நிற்கும் பொழுது சாதி வேதியராகிய தலைவர்கள் தையல் தன்னை நான் தனிக்கொண்டு போகும் பொழுது காதல் மேவிய சுற்றமும் பதியும் கடக்க நீ துணை போதுக என்றார். உன்னுடைய மனைவி என்கிட்ட ஒப்படைச்சிட்ட, நான் இவளை அழைச்சிட்டு போகும்பொழுது உன்னுடைய சொந்தக்காரனோ உன்னுடைய ஜாதிக்காரனோ உன்னுடைய ஊர்க்காரனோ யாராவது வந்து எனக்கு தொந்தரவு பண்ணுவான், அவங்களை எல்லாம் எனக்கு எந்த துன்பமும் ஏற்படாமல் என்னை இந்த ஊருக்கு வெளியே போய் விட்டுட்டு வா. அவருடைய மனைவியும் அனுப்பி இவரே காவலுக்கு வருகின்றார் என்றவர் அருளி செய்ய யானே முன் செய் குற்றவேல் ஒன்று தன்னை உடையார் என்ற அருளி நின்றது பிள்ளையே. சுவாமி, இதை நானே முன்னால் சொல்லியிருப்பேனே, மறந்துட்டேனே சுவாமி, மன்னிச்சிருங்க சுவாமின்னு அவர்கிட்ட சிவபெருமானிடத்திலே இவர் வேண்டுகின்றார். வாளோடு பலகை ஏந்தி வந்து எதிர்வணங்கி மிக்க ஆள் அறி ஏறுவார் போல் அவரை முன்போக்கி பின்னே தோல் இணைய துணையாக போயினார். துண்ணியரை நீள் இடைப்பட முன்கூடி நிலத்திடை வீழ்ந்து நோர்வார். போகின்றார். போகும்பொழுது அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் இவரோட சண்டைக்கு வர, ஏன்னா கட்டின மனைவியை அடுத்தவனோட அனுப்பி வைக்கிறேன்ட்டு உறவினர்கள் எல்லாம் இவரோடு சண்டைக்கு வர அனைவரையுமே வெட்டி வீழ்த்துகின்றார். வெட்டி வீழ்த்திட்டு அவரை போய் ஒரு காடகத்திலே விட்டு அவர் மீண்டும் வருகின்றார். அப்படி வரும்பொழுது அப்படி மீண்டு விட்டு மனைவியை திரும்பி பார்க்கவில்லை, தான் முக்கியம். காட்டுக்கு அவரோட அனுப்பி வச்சுட்டு இந்த பெருமகனார் திரும்பி வருகின்றார். அப்படி வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சும்மா இருக்காமல் இவர் ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கார். அவர் மனைவியோட போய்கிட்டு இருக்கவர் ஓலமிடுறார். இயற்பகை முனிவா ஓலம் ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் ஓலம் அயற்பிலாதனே ஓலம் ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றார். மயக்கரும் மறை ஓலை இட்டு மாலையன் தேட நின்றார். ஓலம் என்றால் காப்பாற்று காப்பாற்று, ஏற்பவையா என்னை காப்பாற்று, இந்த இடத்திற்கு வந்து எம்மை காப்பாற்று, செயற்கரும் செய்கை செய்தவனே என்னை காப்பாற்று, உன்னுடைய மனைவியை எனக்கு அளித்தவனே என்று காப்பாற்று, ஓலம் ஓலம் என்று மறைகளை பாடிய பெருமான் ஓலமிட்டார் என்று சொல்லுகின்றார். அழைத்தவர் ஓசை கேள அடியவர் வந்தேன் வந்தேன் என்று போறார். சிவபெருமான் அந்த இடத்துல இருந்து சத்தம் கொடுத்தோடனே இவர் திருப்பி எவனோ ஊர்க்காரன் வெட்டினவன் எவனோ எந்திரிச்சானா என்று விரைந்த அந்த இடத்துக்கு சென்று பொன்னின் திகழ் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொனிந்து என் தன்துணை வானில் தலைவன் விடைமேல் கண்டார். அப்படியே அந்த இடத்துக்கு விரைந்து போகிறார். போய் பார்க்கும் பொழுது மனைவி மட்டும் நிற்கிறார். சிவபெருமான் மேலே ரிஷப வாகனத்தில் அம்பாலோட அற்புதமான திருக்காட்சி தந்து அவரை சொல்லும் வது அழியேன் வாலி தோற்றி உன் தோற்றம் போற்றி வந்து எல்லையில்லா நின் கருணையை கொண்டாய் போற்றி எல்லையிலே இன்பம் வேண்டி எனக்கு அருள் செய்தாய் போற்றி
தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி என்று அவரை போற்றுகின்றார்கள். இவரும் இவருடைய மனைவியாரும் திருவினும் சிறப்பு மிக்க தொண்டனார் தமக்கு தோற்றம் மருவிய தெய்வ கற்பின் மனைவியார் தமக்கு பெருகிய அருளினால் நீடு பெறும் அளித்து இமையோர் ஏத்த பெருவிடை பாகர் மண்ணும் தனது திருப்பாதத்திற்குள் புக்கார். சிவபெருமானுடைய திருவடியவே தந்து அவரை சிவலோகத்திலே இருக்கும்படி செய்தார் என்பதுதான் இவருடைய வரலாறு நமக்கு காட்டுகின்றது. ஆக ஒவ்வொரு அடியார்களாக நாம் தொடர்ந்து சிந்தனை செய்வோம். சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை கேட்பது என்பது சாதாரண காரியமே அல்ல. முர்ச்சை தவத்தினாலே நாம் இந்த நிலையை அடைந்துள்ளோம். ஆக இந்த நிலையிலே நாம் சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கின்படியும் அடியார்களுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி சிவபெருமானுடைய திருவடிகளை எல்லாம் அடைய வேண்டும் என்பதனை சொல்லிக்கொண்டு வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க அற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமென்றாம் என்று சொல்லிக்கொண்டு நெஞ்சித்திலே நின்று நிறைவு தரும் மீனாட்சியின் கஞ்சமலர் சேவடியை கைகூப்பி தண்டனிட்டு இருந்து கேட்ட உங்கள் அத்துணை பேருடைய திருவடிகளையும் வணங்கி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இளவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோடியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இவ்வாறு உலகெல்லாம் என்று இறைவன் அடியெடுத்துக் கொடுக்க பெரிய புராணத்தை சேக்கிழார் அவர்கள் பாடினார்கள். அதில் நமக்கு முதல் 3 நாயனார்களை அருமையாக சிவதனுஷ் அவர்கள் திருவிழாவில் புராண ஆராய்ச்சியாளர் மாணவராக தான் இருக்கிறார். மாணவராக இருக்கும்போதே இவர் இவ்வளவு பல விஷயங்களை எல்லாம் ஆழமாக அறிந்து நமக்கு சொல்ல கிடைத்துக்கிறார் என்றால் நம்மளாம் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நானே சிவதனுஷன்னா ஒரு பெரியவர் போல 60 வயசுக்கு மேற்பட்டவர் போல நினச்சிட்டோம். இளைஞராக அப்போ உண்மையிலே நமக்குலாம் மிக மிக மகிழ்ச்சி. ஒரு அருமையான நமக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு சொற்பொழிவாளர் கிடைத்திருக்கிறார். இதுமாரி தமிழகத்துக்கே பெருமை. நீங்கள் நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிட்டு நான் எல்லாம் அருமையாக சொன்னாங்க. இதுக்கு அதாவது முதல் நாயனார் திருவாள் அந்தனர், அடுத்து 2வது திருநீலகண்டத்து குயவனார், 3வது இல்லையே என்னாலும் இயற்பகை கிடையாது. இந்த 3 இதுக்கு மேலே யாரும் சொல்றதுக்கு ஒன்று வாய்ப்பில்லை. அவ்வளோ அருமையாக சொல்லிட்டாங்க. நன்றி, வணக்கம்.